ஹாய், நான் உங்கள் இனியா. இன்றைக்கி நம்ம பார்க்குறது அருமையான தக்காளி தொக்கு. இது சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் பார்த்துடலாம். ஹாய் டியர்ஸ், நம்ம இப்போ தக்காளி தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்குறோம். சப்பாத்திக்கு அல்டிமேட் காம்பினேஷன்னா எனக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும். குருமா, கிரேவி இதெல்லாம் விட ஒரு ஈஸியாகவும் பண்ணிடலாம். வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் வேணால் விட்டுக்கலாம். எண்ணெய் இப்போ ஹீட் ஆகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குது. இப்போ பல்லாரியும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்குது. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதோட தக்காளி சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். நல்லா மசிஞ்சு வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? வாவ், நல்லா சூப்பராக வதங்கி இருக்குது. இது நாட்டு தக்காளியாக இருக்கப்போ கொஞ்சம் ஜூஸ் வருது. அதனால் நம்ம இதில் தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா மசிச்சு விட்டாச்சு தக்காளியை. சில பேருக்கு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆனால் அது இல்லாமலே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமில் கொஞ்சமாக வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, எந்த வத்தல் சேர்த்த ஃபுட்டு செய்கிறதா இருந்தாலும் நம்ம வயிற்றுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது. அதனால் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சப்பொடியெல்லாம் மஞ்சள் பொடி கிடையாதுங்க, மஞ்சள் கலர் பொடி. அதை நினச்சிக்கோங்க. நம்ம வீட்டில் விரலி மஞ்சள் வாங்கி நீங்கள் வெயிலில் காய வச்சு அதை நல்லா தட்டி ரைஸ் மில்லில் கொடுத்து திரித்து எடுக்கிறது மட்டும்தான் உண்மையான மஞ்சள். உங்களால் அப்படி செய்ய முடியாட்டி நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். அருமையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்படி கொஞ்சம் கூட ஜூஸியாக இல்லை அப்படின்னா மட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்தா போதும். இதுவே எனக்கு போதும். அதனால் நான் இதை ஒன்றும் பண்ணல, இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? இதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஏதாவது ஆட் பண்ணுவீங்களா? இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்குமான்னு என் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.